கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் ஒரு விசை துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து வல்லமையும் மகத்துவமான சத்தியங்களை நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார். இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையிலும் தேவ சமூகத்தில் தேவனை தரிசிக்க வந்திருக்கிற நம்ம யாவர் மீதும் பரலோகத்தின் பாதுகாவலும் பரிசுத்த ஆவியானுடைய அனுகிரகமும் நம்மோடு தங்கும்படியாய் நாம் யாவரும் ஜெபசந்தையோடு இந்த ஆரம்ப ஆராதனையின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இந்த நாள் ஆராதனையில் பங்கெடுக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இனிய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த அற்புதமான ஓய்வு நாளின் ஆரம்ப ஆராதனையில் தொடர்ச்சியாக நம்ம மிக சில முக்கியமான சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை தான் ஒவ்வொரு ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகள் நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாள் செய்தி நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன அனுபவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு விசை சீர்தூக்கி பார்க்க பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ச்சியாக ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படித்து கொண்டு வருகிறோம். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம்தான் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஆணிவேர் அல்லது இனிஷியல் அப்படின்னு சொல்லி ஆரம்ப பாடங்களை படிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம்தான் இந்த திருச்சபையினுடைய ஆணிவேர். ஒரு மரம் தன் கனியை தன் காலத்தில் கொடுக்க வேண்டுமேயானால், ஒரு மரம் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமேயானால் அதனுடைய ஆணிவேருடைய முக்கியத்துவம் ரொம்ப அவசியம். ஆணிவேர் சரியாக இருக்கும் அப்படின்னா அந்த மரம் சரியான விதத்தில் கனி கொடுக்கும். ஆணிவேர் சரியா இல்லை அப்படின்னா அந்த மரம் ஒருபோதும் சரியான கனியை கொடுக்கவே கொடுக்காது. ஏன் தெரியுங்களா? மரம் ஆணிவேர் சரியாக இல்லாமல் போகுமே ஆனால் பெரும் வெள்ளம் வரும், பெருங்காற்று வரும், பெருமழை வரும், இப்படி பல சேதங்கள் வருகிற பொழுது அந்த மரத்தினுடைய ஆணிவேர் சரியாக இல்லை என்றால் பெருங்காற்றுக்கு நிச்சயமாக அந்த மரம் அடிபட்டு போகும். தன் வாழ்க்கையில் அது ஒருபோதும் கனியை கொடுக்காது. இந்த பெருங்காற்று என்று வருகிற பொழுது ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வாக்கியத்தை கொஞ்சம் வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வாக்கியம். மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவராயிராமல். இங்க வசனம் சொல்லுது, காற்று என்பது எதை குறிக்குதுங்க? போதகம். இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் எத்தனையோ விதமான வெளியிலிருந்து வந்த போதகங்கள் இந்த திருச்சபையின் மீது வீசி இருக்கிறது. திருச்சபைக்கு உள்ளே இருந்தும் பலவிதமான போதகங்கள் வீசி இருக்கிறது. பலவிதமான காற்றுகள் இந்த திருச்சபையின் மீது மோதி இருக்கிறது. ஆனால் இந்நாள் வரைக்கும் இந்த திருச்சபை நிலைத்திருப்பதற்கான காரணம் ஒன்றே ஒன்றுதான். அந்த காரணம் என்ன அப்படின்னா, இந்த திருச்சபையினுடைய ஆணிவேர் சரியாக இருக்கிறபடியினால இந்த திருச்சபையின் மீது பெருங்காற்று, பெருவெள்ளம், பெருமழை, பலவிதமான நாசமோசங்களான காற்றுகள் வீசியிருந்த போதும் கூட இந்த திருச்சபையை அசைக்கவே முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? ஆணிவேர் என்று சொல்லப்படக்கூடிய ஆசரிப்பு கூடார சத்தியம். ஆசரிப்பு கூடார சத்தியம் தான் இந்த திருச்சபையினுடைய ஆணிவேர். ஆசரிப்பு கூடார சத்தியம் தான் இந்த திருச்சபையினுடைய அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரம் சரியா இருக்கிறபடியினால இந்த திருச்சபையை இன்றைய வரைக்கும் யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியலை. நீ யோசித்து பாருங்க, அந்த மரத்துக்கு ஒப்பானவர்கள் தான் யார் அப்படின்னா நீங்கள் நானும். 1வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யாரை குறிக்குது? மரம் நம்மை குறிக்கிறது இல்ல? நீங்க சிந்திச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கக்கூடிய ஜீவியத்தை கரண்ட் சிச்சுவேஷன்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர்கிட்ட கனி கொடுக்கக்கூடிய அந்த சூழல் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். ஒருவேளை கனி கொடுக்கக்கூடிய ஜீவியம் இல்லை அப்படின்னா பிரச்சனை ஆணிவேர்ல. ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிச்சுட்டு ஒருத்தன் மனம் மாறாம இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஆசரிப்பு கூடார சத்தியத்தை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டு வந்த வண்ணமாகவே ஆலயத்துக்கு வருகிற வாரமா போற காரியமாவே இருப்பாங்க அப்படின்னா அந்த மரத்தை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுங்களா? ஆசரிப்பு கூடார சத்தியம் அவ்வளோ ஆழமான சத்தியம். அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிற ஒரு ஆத்மா ஒருபோதும் தன் பழைய வாழ்க்கையோடு, தன் பழைய குணநலங்களோடு ஒருபோதும் அது இருக்கவே இருக்காது.
அதை தான் நம்ம சொல்றோம். இந்த திருச்சபையின் மீது பல காற்றுகள் அடிச்சிருக்குது, உள்ள இருந்து அடிச்சிருக்குது, வெளியே இருந்து அடிச்சிருக்குது. ஆனா இந்த திருச்சபை யாரும் ஒண்ணுமே செய்ய முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அதனுடைய ஆணிவேராகிய இந்த ஆசரிப்பு கூடார சத்தியம் ஒவ்வொரு தவறான உபதேசங்களையும் உடைத்து எது சரி எது தவறு என்பதை தெளிவாய் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை தான் நம்ம தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஏற்கனவே படித்த சில பாடங்களை கொஞ்சம் நினைவுபடுத்தி இந்த நாளில் பொன் குத்துவிளக்கின் அனுபவத்தை கொஞ்சம் நம்ம படிக்க வேண்டும் என்று ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நம்ம படிப்போம். இதுவரைக்கும் படித்து கொண்டிருக்கிற காரியம் ஆலயத்தை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயம், ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏன் ஆலயத்துக்கு வார வாரம் வருகிறோம் அப்படின்னா, நாம் ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் நானும் ஆலயமாய் மாற வேண்டும் என்பதற்காக தான் ஒவ்வொரு வாரமும் எங்க வரோம், ஆலயத்துக்கு வருகிறோம். எப்படி ஆலயமா மாறுறது? ஏற்கனவே ஆலயமாய் மாறி இருக்கிற ஒருவரை பார்க்கும் பொழுது நீங்கள் நானும் ஆலயமாய் மாற முடியும். யார் ஏற்கனவே ஆலயமா மாறி இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசுவை பார்க்கிறவங்க யாரா மாறுவாங்க அப்படின்னா ஆலயமாய் மாறுவாங்க. இயேசுவை பார்க்கிறவங்க ஆசரிப்பு கூடார சத்தியத்தினுடைய அனுபவத்துக்குள்ள நிச்சயமாய் அவர்கள் கடந்து வருவார்கள். அப்படி இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதி இருக்குதுன்னு படித்தோம். 3 பகுதி என்னென்னங்க? 1 பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதில் இந்த பிரகாரத்தில் 2 பொருட்கள் உள்ளன அப்படின்னு சொல்லி படித்தோம். அதில் முதல் பொருள் என்னங்க? பலிபீடம். அந்த பலிபீடத்தினுடைய அனுபவத்தை நம்ம படித்தோம். அந்த பலிபீடத்தினுடைய அனுபவம் என்பது ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுப்பது, உயிரோடு சாகுதல் அப்படின்ற வார்த்தையை நான் சொன்னேன். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்பதுதான் எந்த அனுபவம்? பலிபீடத்தினுடைய அனுபவம். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த சத்தியத்தை வாரம் வாரம் நான் திருச்சபையில் போதித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் பலிபீடமா மாறி இருக்கிறோம்? ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? உண்மையா ஆவியானுடைய ஒத்தாசையோடு இந்த காரியத்தை நான் சொல்றேன். ஆலயத்துக்குள் வருகிற நீங்கள் எத்தனை பேருக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு உட்காடுறீங்க? ஆலயத்துக்கு வந்து போற நீங்கள் எத்தனை பேர் முகத்தை பார்த்து ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு கடந்து போறீங்க? அந்த அனுபவம் இல்லைன்னு வச்சுங்களேன், பலிபீடத்தினுடைய அனுபவம் நம்ம யாருக்கிட்டையுமே கிடையாது. நீங்கள் நான் ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சிந்திச்சு பாருங்க. வார வாரம் ஆவியானவர் பலிபீடம் 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 பேசிக்கிட்டே இருக்கிறார்னா, ஏதோ நீ கேட்டுட்டு கடந்து போயிடுப்பா அப்படின்றதுக்காகலாம் பேசல. ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஆண்டவருக்கு என்று ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அந்த வாஞ்சை வைராக்கியம் என்ன அப்படின்னா, உங்களை என்னை எப்படியாவது ஒரு ஆலயமாய் மாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். பலிபீடத்தினுடைய அனுபவம் எத்தனை பேருக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை உங்க ஆவி உங்களோடு போராடும், ஆவியானவர் உங்களோடு போராடுவார். அந்த மாற்றத்தை பெறுவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லக்கூடிய உள்ளங்கள் இங்க இருக்கும் அப்படின்னா, நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை பலிபீடத்தின் அனுபவத்துக்குள்ள கண்டிப்பாய் கொண்டு வருவார். ஆனா ஒருவேளை அந்த பலிபீடத்தினுடைய அனுபவத்தை அடையாமல், அந்த பலிபீடத்தினுடைய அனுபவத்தை பெறாம, 2வது பொருள் என்னங்க படிச்சோம்? தண்ணீர் தொட்டி. இல்ல, தண்ணீர் தொட்டியின் அனுபவம் என்ன படிச்சோம்? என்ன படிச்சோம்? ஞாபகம் இல்லைங்களா? அடக்கம் செய்யப்படுகிற அனுபவம் இல்ல. தண்ணீர் தொட்டியில கொண்டு வந்து ஒரு ஆத்மாவை என்ன பண்ண முடியாது? சாகடிக்க முடியாது. பலிபீடத்தில் செத்து இருந்தாதான் அடக்கம் செய்யறது, தண்ணியில் அடக்கம் செய்ய முடியும். ஆனா அங்க பலிபீடத்தில் சாகாம இருக்கிற ஆத்மாவை கொண்டு வந்து தண்ணியில் அடக்கம் பண்ண என்னங்க நடக்கும்? அப்பப்ப உயிர் தெழுந்துருவாங்கல்ல, மரிச்ச குணம் அப்பப்ப வந்துரும்ல. சிந்திச்சு பாருங்க. தண்ணீர் தொட்டியின் அனுபவம் மறுஜென்ம முழுக்கு. அந்த மறுஜென்ம முழுக்கு என்பது ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தினால நீங்களும் நானும் மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. அந்த அனுபவம் தான் 2வது அந்த தண்ணீர் தொட்டியின் அனுபவம். இந்த 2 அனுபவம் இல்லாம நீங்களும் நானும் எப்பொழுதும் போல நான் ஆலயத்துக்கு வரேன், எப்பொழுதும் போல நான் கடந்து போறேன், வந்தேன், இன்னைக்கு ஒரு செய்தி கிடைச்சிச்சு, அதோட நான் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு உட்காந்துருப்போம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, விசேஷமா எனக்கு இந்த செய்தியை நான் தியானிக்கும் போது சொன்னாரு, பா நீ ஆலயம் இல்லைப்பா, நீ வேற ஒன்று அப்படின்னார். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? வேற ஒன்றுனா என்னங்க ஆண்டவரே அப்படின்னும் போது, ஆண்டவர் வேதாகமத்தில் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறார். கல்லறை, வெள்ளை அப்படின்னு ஏதாவது வார்த்தைகளை படிச்சிருக்கிறீங்களா? வெள்ளை அடிக்கப்பட்ட அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வெளிப்புறத்தில் ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் உள்ள ரொம்ப மோசம் இல்லை. அந்த அனுபவம் எத்தனை பேருக்குள்ள இருக்குதுன்னு சிந்திச்சு பாருங்களேன்.
ஒரு மனிதனை முகமுகமாய் சந்தித்து ஒரு வாழ்த்துதலை சொல்லி ஒரு காரியத்தை கடந்து போகாத உள்ளம் என்ன உள்ளம்? அது வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை தானே. அங்கே ஆண்டவர் வாசம் செய்ய முடியுமா? நிச்சயம் முடியாது. ஆண்டவர் போராடிக்கிட்டு இருக்கிறார். லாசரு மரித்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்? கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்பட்டார். அந்த கல்லறையில் இருந்த லாசருவுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு இல்லை. லாசரு சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் எங்கே இருந்து வெளியே வந்தார்? கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். ஆண்டவருடைய பாரமும் என்ன அப்படின்னா, பா நீ கல்லறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்காத. கல்லறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டது ஒரு மனிதன் இருந்தான். யார் தெரியுங்களா? யாருங்க? லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன்ல. இந்த செய்தியினுடைய எண்டிங் ஆசரிப்பு கூடாரத்தை முடிக்கும் போது அவனோட தான் முடிப்போம். ஏன்னா கல்லறைக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொரு வாரமாக பலிபீடத்தின் அனுபவம் உனக்குள்ள வரணும்பா, தண்ணீர் தொட்டியின் அனுபவம் உனக்குள்ள வரணும்பா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாவே வாழ்க்கை நடத்திட்டு போயிடாதப்பா, அது பிரயோஜனமே இல்லைன்றார் ஆண்டவர். அது ஒருபோதும் அந்த அனுபவத்தோடு இருக்கிற மனுஷன் ஆண்டவருக்குள்ள ஜீவிப்பதற்கான ஒரு சூழ்நிலையே இல்லை அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன ஆண்டவரே செய்யறது? நீ தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள்ள வரல அப்படின்னா, நீ பலிபீடமா மாற முடியல அப்படின்னா, ஆண்டவரிடத்துல போராடி முதலாவது அந்த அனுபவத்தை பெற்றுக்கப்பா. என் சித்தம் அல்ல உங்க சித்தமே ஆக கடவுது என்ற வார்த்தையை உன் வாயினால எப்ப நீ அறிக்கை செய்வ? யோசித்து பாருங்களேன். நான் இரண்டாவது அனுபவத்தை சொல்லும்போது சொன்னேன், அந்த தண்ணீர் தொட்டியின் அனுபவம். மாம்சம் சாகணும் அப்படின்னு சொன்னல. இன்னைக்கு பல நேரங்களில் ஏன் என்னால் அன்பு செலுத்த முடியல அப்படின்னா, என்கிட்ட இன்னும் எது சாகலை? மாம்சம் சாகலை. அந்த மாம்சம் சாகாத வரைக்கும் நான் எப்படிங்க தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள்ளே வர முடியும்? நான் எப்படிங்க ஆலயமாக மாற முடியும்? ஆண்டவருடைய பாரம் அதுதான். பா ஏதோ வேலை இல்லாமல் நான் ஆசரிப்பு கூடார சத்தியத்தை உங்ககிட்ட பேசி இல்லைப்பா, அங்கே ஒரு சுத்திகரிப்பு நடந்துக்கிட்டு இருக்குதுப்பா. அந்த சுத்திகரிப்புக்கான நாட்கள் முடிய போகிறது. அந்த சுத்திகரிப்பு முடியும் போது உன்னுடைய சுத்திகரிப்பும் முடிந்திருக்க வேண்டும். அந்த சுத்திகரிப்பு முடியும் போது நீ சுத்திகரிக்கப்படலை அப்படின்னா, அன்னைக்கு வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்கு தீர்ப்பு என்னவாய் நடந்ததோ அதே தீர்ப்பு தான் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நிச்சயம் என்பதை தேவன் புரிந்ததனால தான் ஒவ்வொரு வாரமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்க, ஒவ்வொரு வாரமும் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிக்கும் பொழுது, நான் தனிப்பட்ட விதத்தில் உட்காந்து ஆண்டவர்கிட்ட அந்த சத்தியத்தை பெறுகிற பொழுதும், அதை படிக்கிற பொழுதும், அதை உள்வாங்குகிற பொழுதும், ஆண்டவர் என்னோடு பேசுகிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? உங்ககிட்ட இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை கொண்டு வந்து சேர்த்ததற்கு நோக்கம் ஒன்றே ஒன்று தான். நீங்களும் நானும் எப்படியாவது ஆலயமாய் மாற வேண்டும். அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை என்ன அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது என்றும்னு சொன்னார் பாருங்க பவுல். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் அந்த ஆவியின் கனி உள்ள குணத்தோடு நீங்கள் நானும் வாழ்க்கை நடத்தணும். அந்த ஆவியின் குணத்தோடு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி நிற்கணும். யார் தேவனுடைய புத்திரர், யார் தேவனுடைய பிள்ளைகள்? ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுது, யாவர் ஒருவர் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய ஆசை பா, நீ ஏதோ பேருக்குன்னு செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் வந்து சேர்ந்துட்டதுனால நீ தேவஜனம் அப்படின்ற பேரோட போயிடாதப்பா. உனக்கு அங்கீகாரம் ஒன்று பரலோகத்தில் இருக்கிறது. அந்த பரலோக அங்கீகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். அந்த பரலோக அங்கீகாரத்தை நீ பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீ இந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வர வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இந்த சத்தியத்தை பேசுகிறபடியினால தான் ஒவ்வொரு வாரமும் பலிபீடம் தண்ணீர் தொட்டி, பலிபீடம் தண்ணீர் தொட்டி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? இதே நோக்கம் மாத்திரம்தான். அதை நீங்கள் மனதில் புரிந்து கொண்டு இங்கே வந்து கடந்து செல்கிற நீங்கள் இன்றைக்கி முழங்கால் போட்டு ஒரே ஒரு வார்த்தை ஆண்டவர் மாதிரி கேட்டு போங்க. ஆண்டவரே, நான் உண்மையாகவே பலிபீடத்தின் அனுபவத்துக்குள்ளே வந்துட்டேன்னா, ஆண்டவரே நான் உண்மையாகவே தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள்ளே வந்துட்டேன்னா, இல்லை இந்த 2 அனுபவத்துக்குள்ளும் வராமல் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக நான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, என் வெளிப்புறத்தில் ஒரு வாழ்க்கையும் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனாக நான் சராசரி மனிதனான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் வேதாகமத்தில் நமக்கு பலவிதமான சத்தியங்கள் வச்சிருக்கிறார். நம்ம தீர்க்கதரிசி எழுதுகிறாங்க, நிகழ்கால சத்தியம் எதுன்னு ஆசரிப்பு கூடாரம் தான். இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை நீங்கள் நானும் புரிந்து அந்த சத்தியத்துக்கு நம்மளை ஒப்புவிக்கலை அப்படின்னா சுத்திகரிப்பு நாளில் நீங்கள் நானும் என்ன பண்ண முடியாது? நிலைநிற்க முடியாது. கர்த்தருடைய பாரம் நம் மீது இருக்கிறபடினால தான் இந்த ஆசரிப்பு கூடார சத்தியத்தை படிப்படியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியும்,
ஆசரிப்பு கூடாரத்தை கடமைக்கு நடத்திட்டு போகிறதுக்கு என்னால் முடியும். ஆனால் ஆண்டவர் அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கறதே இல்லை, என்னை அது ஊக்குவிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு பொருளாய் படிக்கும்போது அந்த பொருள் என்ன அனுபவம் இருக்குது. ஆலயமாக மாறணும்னு என் பிள்ளைகள் அழைச்சிருக்கிறேன்னா அந்த பொருளில் இருக்கிற அனுபவத்தை என் பிள்ளைங்க எவ்வளவாய் வைத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியோடு நீ தொடங்க என்பது ஆண்டவருடைய பாரம். ஸோ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். முதலாவது பிரகாரத்தில் இருக்கிற 2 பகுதிகளை நம்ம பொருட்களை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். பலிபீடம், தண்ணீர் தொட்டி. இந்த 2 அனுபவமும் என் வாழ்க்கையில் வருவதற்காக நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்னா, நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன்னா, நான் அந்த பலிபீடத்தின் அனுபவத்தையும் தண்ணீர் தொட்டியின் அனுபவத்தையும் நான் அடைவதற்கு நான் எடுக்கிற பிரயாசம் என்ன? பிரயாசம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த திருச்சபைக்கு வந்து போகிறேன், நீங்கள் யாருமே ஒருத்தவங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் அந்த அன்பை பரிமாறாமல் உங்களால் போகவே முடியாது. அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இன்னும் எந்த அனுபவம் வரல? பலிபீடத்தின் அனுபவம், தண்ணீர் தொட்டியின் அனுபவம் வரல. அது வராமல் யாரும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ஆலயமாய் மாறாமல் எந்த ஒரு மனிதனும் ஆலயத்தினுடைய அனுபவத்துக்குள்ளே வராமல் ஆவியானவர் அந்த மனுஷனுக்குள்ள வாசம் செய்யவே முடியாதுங்க. பரலோகத்தின் பாரம் அது. நீங்கள் நான் சிந்திச்சு பார்ப்போம். இதை காரியங்களை தொடர்ந்து நம்ம படிக்கும் பொழுது பலிபீடத்தின் அனுபவம், தண்ணீர் தொட்டியின் அனுபவம், இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதா என்பதை யோசித்து பாருங்கள். இப்போ அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போக போகிறோம். அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரத்தின் அனுபவத்தை படித்த நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் 2வது பகுதிக்கு போக போகிறோம். 2வது பகுதி என்னங்க? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் 3 பொருள் தான் உண்டு. முக்கியமான பொருட்கள் 3. அந்த 3 பொருட்கள் என்னென்ன? 1 பொன் குத்து விளக்கு, இல்லை 7 பொன் குத்து விளக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ரைட் சைடு இந்த சைடில் என்ன இருக்கும்? சமூகத்தப்ப மேசை. அந்த சமூகத்தப்ப மேசையில் எத்தனை அப்பம் இருக்கும்? 12 இல்லை? அப்படியே இருக்கிற எதிர்ப்புறத்தில் இன்னொரு பொருளும் உண்டு. அது என்னங்க? பொன் தூபபீடம். இப்போ முதலாவது விஷயத்தை தான் படித்து நம்ம முடிக்க போகிறோம். இதில் முதல் பகுதி 7 பொன் குத்துவிளக்கு. அந்த 7 பொன் குத்துவிளக்கினுடைய அனுபவம் யாருக்கு கிடைக்கும் என்ற விஷயத்தை முதலாவது புரிஞ்சுக்கணுங்க. யாருக்கு தான் அந்த பகுதி கிடைக்குது அப்படின்னா, நான் சொன்னது போல அந்த மறுஜென்மம் முழுக்குக்குள்ள வந்தவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த பொன் தூப குத்துவிளக்கினுடைய அனுபவம். அந்த மறுஜென்மம் முழுக்கக்குள்ள எந்த மனிதன் வந்திருப்பானோ அந்த மனிதனுடைய செயல், அந்த மனிதனுடைய யோசனை, அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த பொன் குத்துவிளக்கினுடைய அனுபவம். நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த அனுபவம் இன்னைக்கு உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்குது அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த அனுபவம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா ஆண்டவர் மீண்டும் எங்க போக சொல்றாருன்னா, பிரகாரத்துக்கே போயிடுப்பா, பிரகாரத்துக்குள்ள போயிடு. பிரகாரத்துக்குள்ள போய் அந்த அனுபவத்தை அடையாம ஒருபோதும் நீ பரிசுத்த ஸ்தல அனுபவத்துக்குள்ள வர முடியாதுன்றார். சிந்திப்போம். அந்த மறுஜென்மம் முழுக்க அடைந்தவனுடைய மனது எப்படியா இருக்கும்? அந்த பொன் குத்து விளக்கு எதற்காக பயன்படுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன என்பதை படிப்போம். விளக்கு, பொதுவாக விளக்கு எதுக்குங்க பயன்படும்? வெளிச்சம் கொடுப்பதற்குல்ல. அப்போ விளக்கு என்பது வெளிச்சம் கொடுப்பதற்கு அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த 7 பொன் குத்து விளக்குடைய நோக்கமும் ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. இதை படிக்கும் பொழுது வேதாகமத்தில் எங்கே இருக்குது என்பதை கொஞ்சம் வாசிப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 14 16 வரைக்கும் வாசிக்க போகிறோம். வசனத்தை ரொம்ப கவனமாக கவனிங்க. அந்த அனுபவம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது என்பதை ஆவியானவர் உள்ளார்ந்து உணர்த்தும் பொழுது நீங்கள் நானும் சிந்திக்கணும். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டினம் மறைந்திருக்க மாட்டாது. அடுத்த வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்ப இந்த குத்து விளக்கினுடைய அனுபவம் வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்களேன். 16 பாருங்க என்ன சொல்லுது அப்படின்னு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அந்த குத்து விளக்கினுடைய அனுபவம் என்ன? அந்த மறுஜென்ம அந்த அனுபவத்தை அடைந்தனுடைய மனிதனுடைய நோக்கம் எப்படியா இருக்கும் அப்படின்னா, வெளிச்சம் தன்னைத்தானே தனக்காக வீசிக்கொண்டிருக்கிற அனுபவம் இருக்காதான். அந்த வெளிச்சம் என்ன காரியமா இருக்கும் அப்படின்னா, மற்றவர்களுக்காக. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக
பிரகாசிக்க கடவுது. அந்த குத்து விளக்கின் அனுபவத்தை சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பார்க்குறவன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்பா. உங்க செய்கைகளை பார்க்குறவங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்க வாழ்க்கையை பார்க்குறவங்க தேவனுக்கு நன்றி சொல்லணும். அந்த அனுபவம் என்ன அனுபவம் அப்படின்னா, என்ன அனுபவத்தோடு நாம் அதை படிக்கிறோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு வெளிச்சம் வீசக்கூடிய அனுபவம். அதை ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, அந்த மறுஜென்ம முழுக்கின் அனுபவத்தை அடைஞ்சவங்களுக்கு சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, தனக்கானதாக இருக்கவே இருக்காது. இதை நான் சொல்ல, பவுல் அப்போஸ்தலன் மீண்டும் சொல்றாரு. பிலிப்பியர் 2வது அதிகாரம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனம் 1 to 5 வரைக்கும் நான் வாசிக்க போறேன். அந்த குத்து விளக்கின் அனுபவத்தை பவுல் எவ்வளவு நேர்த்தியா சொல்றாரு பாருங்களேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிப்போம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையாவது வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். அடுத்த வசனம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அடுத்த வசனம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பவுல் சொல்றாரு, அந்த மறுஜென்ம அனுபவத்தை அடைந்து வந்தவங்களுடைய சிந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, தனக்கானதா எப்பொழுதும் இருக்காதுங்களாம், தன்னை பற்றி யோசிக்கிறதா இருக்காதுங்களாம். அந்த அனுபவம் எப்படிப்பட்ட அனுபவம் அப்படின்னா, எப்பொழுதுமே அடுத்தவர்களுடைய நலனை சிந்திக்கிற நலனாகவே அந்த சிந்தை இருக்குமா. அதுதான் குத்து விளக்கினுடைய அனுபவம். அந்த அனுபவம் தான் ஊழியம் செய்கிற அனுபவம். ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது பவுல் மூலமா சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப இயேசுக்குள்ள இருந்த சிந்தனை என்ன அப்படின்னா, இயேசுக்குள்ள இருந்த சிந்தை என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்காக ஊழியம் செய்கிற சிந்தை, மற்றவருடைய ரட்சிப்புக்காக உழைக்கிற சிந்தை, மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக எடுக்கிற முயற்சிகள், மற்றவர்களை அழிந்து விடாமல் பாதுகாக்கிற சிந்தை தான் யாருக்குள்ள இருந்த சிந்தை அப்படின்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த சிந்தை. அதை தான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. 7 பொன் குத்து விளக்கு எப்பொழுதும் தனக்காக வெளிச்சத்தை வைத்துக் கொண்டதே கிடையாதுங்க. அந்த 7 பொன் குத்து விளக்கினுடைய நோக்கம் பிறருக்காக வெளிச்சம் கொடுக்கிற வாழ்க்கை, பிறருக்காக ஊழியம் செய்யற வாழ்க்கை. ஆண்டவர் சொல்றாரு, பா பலிபீடமா மாறின ஒரு மனுஷன், தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்த மனுஷன் ஒருபோதும் ஒரு காலமும் சுயநலத்தோடு அவனால் என்ன பண்ண முடியாதா, செயல்படவே முடியாதா. ஏன்னா அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா, கிறிஸ்து இயேசுகிட்ட இருக்கிற சிந்தையா. எப்ப சுயநலம் ஆட்கொள்ளும், எப்பொழுது மாம்சம் ஆட்கொள்ளும் அப்படின்னா, அந்த 2 அனுபவத்துக்குள்ள வராத மனுஷன் தான் மாம்ச சிந்தையோடு சுயநல சிந்தையோடு வாழ முடியும். அப்ப யாருக்கு சுயநல சிந்தை இருக்காது அப்படின்னா, இந்த 2 அனுபவங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்து தனக்காக அல்ல பிறனுக்கான காரியங்களை நோக்குகிற எந்த மனிதனுடைய சிந்தை பக்குவம் அடைந்திருக்கிறதோ, அந்த மனிதனுடைய சிந்தை தான் 7 பொன் குத்து விளக்கின் அனுபவ சிந்தை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு யாராவது நம்மள ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா உடனே நமக்கு என்ன சிந்தை வந்துடுது, என்ன சிந்தை வந்துடுது? சும்மா அப்படியே யோசித்து பாருங்களேன். என்ன போய் இப்படி பேசிட்டாங்களே, அங்கே எந்த சிந்தை வேலை செய்யுது? மாம்ச சிந்தை இல்லை. சரி, கிறிஸ்துவ பேசினாங்களா? கிறிஸ்துக்கிட்ட என்ன சிந்தை வேலை செஞ்சிச்சு? மாம்ச சிந்தைக்கு வேலை கொடுக்கறதுக்கு இடமே அவர் என்ன பண்ணலை, கொடுக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் பலிபீடமாய் மாறினார், அவர் தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள்ள கடந்து வந்தார். மாம்ச சிந்தை எங்குமே அவர் ஜீவன் பண்ண விடவே இல்லை. அவர் எல்லாம் யோசித்தது எப்படி அப்படின்னா, தனக்காக அல்ல பிறனுக்கான காரியத்தை தான் அவர் சிந்திச்சார். அவருடைய வாழ்வின் அனுபவங்கள் எல்லாம் தனக்கானவைகளாய் மாறாதபடி பிறருக்கானவைகளாய் இருந்தபடியினால ஒரு பிரச்சனை வரும்போது கூட ஆண்டவர் அதை எப்படி கடந்து போனார்னா, என்ன சூழ்நிலையோ நடந்துருச்சு, என்ன சூழ்நிலையோ செய்திருக்கிறாங்க, என்ன சூழ்நிலையோ பேசியிருக்கிறாங்க, இருக்கட்டும் கடந்து போவோம். ஆனா அங்க மாம்சம் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா எப்படி வரும்? என்ன போய் பேசியிருக்கிறாங்களே, என்ன போய் செய்திருக்கிறார்களே, வருமா வராதுங்களா? நிச்சயம் வருங்க. ஆண்டவர் ஆலயமாய் மாற சொல்கிறதுல 3வது அனுபவம் பா,
குத்து விளக்கின் அனுபவம் உன் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா மாம்ச சிந்தை மறிச்சிருக்கணும்பா. இந்த அனுபவத்தை அடைந்தவர்கள், மறுஜென்மம் முழுக்கின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வந்தவங்க எப்பொழுதும் தனக்கானவைகளை நாட மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பிறக்கானவைகளாக இருக்கும். அவங்களுடைய சிந்தையெல்லாம் பிறனுக்கானதையே நோக்கும். ஒரு ஆத்மா ஒரு சகோதரனை பார்க்கும்போது அவன் பாவத்தில் மீள்கிறான் அப்படின்னா அவனை குற்றப்படுத்தி குறை சொல்லி அவனை அழிக்கிற நோக்கமாக இருக்காது. மாறா அந்த உள்ளம் எதுக்கு துடிக்கும்? ஐயோ எப்படியோ இப்படி செஞ்சுட்டானே, அவனை எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து மீட்கணும், அந்த பிரச்சனையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வரணும், அந்த பாவத்திலிருந்து அவனை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று போராடுவதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை. அந்த சிந்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? ஆலயமாய் மாற அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் அந்த சிந்தையோடு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா? நாம் பிறனுக்கானவைகளை நோக்கி கொண்டிருக்கிற வாழ்க்கை முறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது சுயநலம், தன்னலம் என்ன சொல்லக்கூடிய அந்த மாம்சத்தின் சிந்தையோடு நீங்கள் நானும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் பர்சனலாக என்கிட்ட வச்ச ஒரே ஒரு கேள்விங்க இது. அந்த கேள்வி என்ன அப்படின்னா, நீ உயிரோடு மரிச்சிட்டியா? நீ உயிரோடு மரிச்சிட்டியா? உன் மாம்சம் உன்னை உந்தி தள்ளுகிற பொழுதெல்லாம், ஆண்டவரே நான் இதை செய்யக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க, என் சிந்தை வெளிப்படக்கூடாது, என் மாம்சம் வெளிப்படக்கூடாது, உங்க சிந்தை உங்க கிருபை தான் என் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒப்படைத்து, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணம் செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தையை நமக்குள்ளாக வைத்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை முறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? மூன்றாவது அனுபவம் பொன் குத்து விளக்கின் அனுபவம், ஊழியம் செய்கிற அனுபவம். அந்த அனுபவத்தை யாரால் மட்டும்தான் அடைய முடியும்னா, பலிபீடமாக மாறி இருக்கணும், தண்ணீர் தொட்டியின் அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கணும். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, அந்த மனுஷனுடைய செயல் எப்படி தெரியுங்களா இருக்கும்? தன்னை புறக்கணிக்கிறவனாக இருந்தாலும் சரி, அது ஒருபோதும் காயப்படுத்த துணியாது. தனக்கு தீங்கு செய்தவனாக இருந்தாலும் சரி, அவனை ஒருபோதும் தூக்கி எறியாது. தனக்கு துரோகம் இழைத்தவனாக இருந்தாலும் சரி, அவனை ஒருபோதும் புறந்தள்ளி அவனை நேரம் கிடைக்கும் பொழுது பழிவாங்க துடிக்காது. ஏன்னா அது இருக்குதுன்னா அது எந்த சிந்தை? மாம்ச சிந்தை. ஆண்டவர் இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் அழைக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன சிந்தையை தேவன் கொடுக்க ஆசைப்படுறாரு அப்படின்னா, பா மாம்ச சிந்தை வேணாம்ப்பா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே என்ன சிந்தை இருந்துச்சோ அந்த சிந்தைக்குள்ளே நீ வாப்பா. ஏன் ஆண்டவரே அந்த சிந்தைக்குள்ளே வரணும்? அதுதான் உன் குணம். அந்த குணம் இல்லாமல் நீ எங்கே வர முடியாது? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது. நம்ம கடந்த கால வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாங்க, நம்ம கடந்த கால சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஒரு சத்தியம் கிடைக்கும்போது, ஒரு சத்தியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, அப்பா நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, என்னை மாற்றுங்க தெய்வமே, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, என் மாம்சம் மறிக்கட்டும், நான் உயிரோடு சாகிற அனுபவத்துக்குள்ளே நான் வரேன்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய உதவியை நாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் செய்து கொண்டிருக்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாங்களா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பைபிள் எவ்வளோ நேர்த்தியாக சொல்லுது பாருங்கள். மல்கியா 3வது அதிகாரம், மல்கியா 3வது அதிகாரம். அவருடைய உதவியை இந்த காலங்களில் நாடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பைபிள் சொல்லுது. 3வது வசனம், மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம். அன்சி வாசிங்க. மல்கியா 3வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்கம்மா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து, நல்லா கவனிங்க, லேவியின் புத்திரரை ஏன் சுத்திகரிக்கிறார்னா வார்த்தை சொல்லுது, அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும், நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும், அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இன்னைக்கு ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பிரதான ஆசானியாக உட்காந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்னா சுத்திகரிப்பு செய்கிறார். ஏன் சுத்திகரிப்புனா, பாரு நீ உலகத்தான் இல்லைப்பா, உலகத்தாங்கிட்ட தான் இந்த குணம் இருக்கும் அப்படின்னா, இத்தனை சத்தியங்களை கேட்டு இப்படியெல்லாம் படிச்சிருக்கிற உங்ககிட்ட அந்த குணம் இருக்கக்கூடாது. நீ ஒப்படைச்சிடு. நீ ஒப்படைச்சிட்ட அப்படின்னா நான் என்ன செய்வேன்? சுத்திகரிப்பு செய்வேன். நீ சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது யாராக மாற முடியும் அப்படின்னா, கர்த்தருடையவர்களாய் மாற முடியும், தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உனக்கு கிடைக்கும், பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம் உனக்கு கிடைக்கும், ஆவியின் கனி உன் வாழ்க்கையில வெளிப்படும். அந்த ஆவியின் கனி உன் வாழ்க்கையில வெளிப்பட்டாதான் நீ அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தில் 3 அனுபவங்களை படித்து வந்திருக்கிறோம்.
இந்த 3 அனுபவத்தில் நீங்கள் நானும் எங்கு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் மற்றொரு அனுபவத்தை படிப்போம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.